ஆப்கி அதாலத்துல கிரண் ரிஜிஜு மேல அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா இவர் ஒவ்வொரு விஷயத்திலையும் மூக்க நுழைக்கிறாரு. கிரண் சார் யாரு என்ன பேசினாலும் சரி, டெல்லியோட சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்புறம் லெப்டினன்ட் கவர்னர் இவங்க நடுவுல பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா கெஜ்ரிவால் சொல்றாரு இந்த எல்ஜி யாரு, எங்க இருந்து வந்தான், தலைமையில உட்கார வச்சுட்டாங்க, அதுக்கு நடுவுல நீங்க போறீங்க, நீங்க இதுக்கெல்லாம் மக்கள் சரியான பதில் கொடுப்பாங்கன்னு ட்வீட் பண்றீங்க. அது எதுக்காகன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் இத அசம்பிளியில சொன்னாரு. எல்ஜி எங்க இருந்து வந்தது, கான்ஸ்டிடியூஷன்ல எழுதி இருக்கு. அதுக்கப்புறமும் எல்ஜியை டெல்லிக்குள்ள கொண்டு வந்துட்டோன்னு சொல்றாரு. அப்படின்னா டெல்லியில எல்ஜி இல்லாம எல்லாம் நடக்கணுமா என்ன? நாட்டோட தலைநகரம். ஸோ சில விஷயங்கள் எனக்கு டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது. பர்சனலா என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா இந்த மாதிரி அட்டாக் பண்றது, ஸோ சட்டப்படி பார்த்தா சட்டத்துக்கு உட்பட்டு பேச மாட்டேங்கிறாரு. அன்கான்ஸ்டிடியூஷனலா இவரு பேசுறாருன்னா சொல்றது கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு. நீங்க அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லல. 2 கோடி பேர் சேர்ந்து ஒரு சிஎம் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அவர் தலை மேல ஒரு எல்ஜியை உட்கார வச்சிருக்கீங்க. அது கான்ஸ்டிடியூஷன்ல எழுதியிருக்கும் போது நாம என்ன பண்ண முடியும்? சிஸ்டம்ல என்ன இருக்கோ. அரவிந்த் கெஜ்ரிவால் கான்ஸ்டிடியூஷனை ஒத்துக்க மாட்டேன்றாரு, ஆனா நாங்க கான்ஸ்டிடியூஷன் படி நடக்கிற ஆளுங்க தான். இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை, பிபிசி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணிருக்கு, ஐஎன்பி மினிஸ்ட்ரி அதை பிளாக் பண்ணிட்டாங்க. மோடிஜிக்கு எதிராக இருந்ததுனால ஹோம் மினிஸ்ட்ரி அது மேல ஆக்ஷன் எடுக்குது. இதுலயும் நீங்க நடுவுல வந்து பேசுறீங்க. என்னன்னா இது ரொம்ப பெரிய விஷயம். சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் 20 வருஷத்துக்கு மேல நாட்டுல சில பேர் இருக்காங்க, நாட்டோட பேரை கெடுக்கிறதுக்காகவும் மோடிஜியோட பேரை கெடுக்கவும் கண்டினியூவா கேம்பெயின் பண்றாங்க, கேசஸ் நடத்துறாங்க. கடைசியா கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. சுப்ரீம் கோர்ட் முழுமையா நல்லா கேஸ கேட்டாங்க, அதுக்கப்புறம் தான் முடிவெடுத்தாங்க. என்னன்னா இந்த கேஸ்ல எந்த விஷயமும் இல்ல. அதோட சுப்ரீம் கோர்ட் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, அதாவது இந்த எண்ணங்களும் புரிதலும் இந்த கேஸெல்லாம் ஒரு தவறான வழியில அவமானப்படுத்துறதுக்காக பண்ணப்பட்ட பிளான். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவே முடிவெடுத்ததுக்கு அப்புறம் பிபிசி ஏதாவது படம் எடுக்குது, நாட்டில் உள்ள கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ், லெப்டிஸ், மோவாடிஸ், காங்கிரஸ் பார்ட்டி எல்லாம் பிபிசி சொன்ன ரிப்போர்ட் எல்லாம் உண்மைதான் சொல்றாங்க. இவங்க சுப்ரீம் கோர்ட்டை நம்ப மாட்டாங்க. ஸோ ஒரு லா மினிஸ்டரா சொல்ல வேண்டியது இருந்தது, அதாவது சுப்ரீம் கோர்ட்டோட முடிவு தான் நம்ம நாட்டில் சுப்ரீம். பிபிசி இல்ல வேற ஏதாவது காட்டுற இந்த விஷயங்கள்லாம் முக்கியமே இல்லை. ஆனா கிரண் சார், நியூயார்க் டைம்ஸ்ல நான் அந்த ரிப்போர்ட்டை பார்த்தேன். அதுல என்ன எழுதியிருக்குன்னா, பிபிசியை பிளாக் பண்றதுக்காகவே சென்சார்ஷிப்பை போட்டாங்க, இதை பிளாக் பண்றதுக்காகவே எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணாங்க, மக்களை அரெஸ்ட் பண்ணாங்க. இங்கிருந்து இந்த இங்கிலீஷ்காரங்கெல்லாம் போயிட்டாங்க. இப்பவும் பிபிசிலையும் நியூயார்க் டைம்லயும் என்ன எழுதுறாங்களோ அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். நாங்க எங்க நாட்டுல நாட்டோட முடிவு, நாட்டோட மக்கள், நாட்டோட சுப்ரீம் கோர்ட், அதோட நாட்டோட சிஸ்டம், அதன்படிதான் நடப்போம். வெளியே இருக்கிற மிரட்டல்களை வச்சு மோடிஜி கவர்மெண்ட் என்னைக்குமே பயந்து நடக்காது. சரினா, இந்த நாட்டோட மக்களை பத்தி பேசுறேன். நீங்க ஜவஹர்லால் நேரு பண்ண தப்புகளை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. அது என்னன்னா, ஜம்மு காஷ்மீர் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட், இம்பார்ட்டன்ட் மேட்டர். அதோட மக்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, அதோட ஜம்மு காஷ்மீர் இந்தியா கூட சேர்றதுக்கான ப்ராசஸை டிலே பண்ணது மகாராஜா ஹரி சிங்கால தான். எல்லாரும் இதை தான் படிச்சாங்க, எல்லாம் இதுதான் நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மை இது கிடையாது. ஸோ நேருஜியை பத்தி நானே பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்கேன், பார்லிமெண்ட்ல நின்றுக்கிட்டு நானே இதை சொல்லியிருக்கேன். அதாவது மகாராஜா முதல்ல வந்தாரு 1947 15 ஆகஸ்டுக்கு முன்னாடியே மகாராஜா வந்தாரு, ரிக்வெஸ்ட் பண்ணாரு, நாம தான் டிலே பண்ணோம், நாம தான் பண்ணோம். அந்த விஷயத்தை தான் நான் மக்கள் முன்னாடி கொண்டு வந்தேன். ஸோ நான் இதுல என்ன தப்பு பண்ணது சரிதானே? நீங்க பண்ணது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆனந்த் சர்மாக்கு இது பிடிக்கவே இல்லை. காங்கிரஸோட சீனியர் லீடர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிரண் ரிஜிஜுவுக்கு ஹிஸ்டரிய பத்தியும் ஒன்னும் தெரியல, அவருக்கு சட்டத்தை பத்தியும் புரிதல் இல்ல, பாரம்பரியத்தை பத்தி தெரியவே இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரிஜிஜுவோட அறிவையும் பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்குங்க. காங்கிரஸ் பார்ட்டியில சில லீடர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு குடும்பம் தான் எல்லாமே. அதோட அந்த குடும்பத்தை தவிர்த்து அவங்களோட புரிதல் எதுவுமே இல்லை.
அதனால நாம அந்த குடும்பத்தை தாண்டி யோசிக்கும்போது, நாட்டுக்காக யோசிக்கும் பொழுது அது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பம் முக்கியம் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாடு தான் எல்லாம். நாட்டோட நன்மைக்கு ஏதாவது சொல்லணும்னா அதை கண்டிப்பா சொல்லுவோம். உங்களை பத்தியும் உங்க பார்ட்டியை பத்தியும் நீங்க எப்படி இன்டர்ஃபியர் பண்றீங்கன்னு சொல்றேன். அன்னெசரி கமெண்ட் பண்றதை பத்தி சொல்றேன். முக்தார் அப்பாஸ் நக்வி அவர் என்ன கமெண்ட் பண்ணிருக்காருன்னா, யார் யாரெல்லாம் பீஃப் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே பாகிஸ்தான் போயிடுங்க. இதுலயும் நீங்க நடுவில் வந்து பேசுறீங்க. யார் யார் என்ன சாப்பிடணுமோ அதை அவங்க சாப்பிடலாம், அது சுதந்திரம் இருக்கு. நீங்க இல்ல நான் அப்படி சொல்ல. மிசோரம்ல ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருந்தது. அந்த நேரத்துல அங்க இன்ஃபார்மல் டாக் நடந்துட்டு இருந்தது. சைட்ல அதை ரெக்கார்ட் பண்ணி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல அதுக்கப்புறம் டிபேட் பண்ணாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் என்ன சொன்னேன்னா, இந்தியால கான்ஸ்டிடியூஷன்ல எல்லாம் எழுதி இருக்கு, நாம கான்ஸ்டிடியூஷன் படிதான் நடந்துப்போம், இப்படிதான் சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிரண் ரிஜிஜுவும் பீஃப் சாப்பிட்றாரு. சாப்பிடலங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்ல. கான்ஸ்டிடியூஷன்ல என்ன எழுதியிருக்கோ அதுதான் முக்கியம். நான் இதை தான் சொன்னேன். இந்த மாதிரி பேச்சுக்களை சுத்தி வளைச்சு பெருசாக்கி எழுதிட்டாங்க. இங்க 3-4 நாள் இதை ஒரு விவாதமா மாத்திட்டாங்க. 2014 நடந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்களை நான் எங்கேயும் எப்பயும் சொன்னது கிடையாது. அதை மறைஞ்சு ரெக்கார்ட் பண்ணி அதை மேனிபுலேட் பண்ணி காட்டியிருக்காங்க. சார், உங்ககிட்ட என்னுடைய கேள்வி என்னன்னா, எல்லாருக்கும் தெரியும் நீங்க அருணாச்சல பிரதேஷ்ல இருந்து வந்திருக்கீங்க. அப்புறம் எப்படி இவ்வளவு நல்லா ஹிந்தி பேசுறீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன். அருணாச்சல் பிரதேஷ் 1962ல சைனா ஆக்கிரமிச்சாங்க. அப்போ பல இடங்கள், நான் இருக்கிற ஊரு, அந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே சைனாவோட கண்ட்ரோல்ல தான் இருந்தோம். அதுக்கு முன்னாடியிலிருந்தே எங்களோட ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சமா ஹிந்தி, மற்ற லாங்குவேஜ், அசாமீஸ் லாங்குவேஜ் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டோம். எஜுகேஷனுக்காக பல டீச்சர்ஸ் வெளியே இருந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் 62க்கு அப்புறம் நிறைய இந்தியன் ஆர்மி டெப்ளாய்மெண்ட் அங்க நடந்துகிட்டு இருந்தது. எங்களோட லோக்கல் ஃபோர்ஸஸும் SSBO ஃபோர்ஸஸும் அங்க வந்துட்டு இருந்தது. ஸோ நாங்க எல்லாரும் அப்பையில இருந்தே ஹிந்தி பேசுறதுல ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா அது நம்ம நாட்டோட லாங்குவேஜ். ஹிந்தி தவிர எந்த லாங்குவேஜா இருந்தாலும் வாய்ப்பு கிடைச்சா பேசுவேன். அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்தவங்க ஒவ்வொருத்தரும், நான் சொல்றேன், சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் 100% ஹிந்தி பேசுவாங்க. உண்மையாவே உங்க ஹிந்தி ரொம்ப நல்லா இருக்கு, அதை நான் பாராட்டுறேன். ஆனா எவ்வளவு நல்லா பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ராகுல் காந்தியை பார்த்து கேட்குறீங்க, உன்னை எப்படி நான் ட்ரீட் பண்றதுன்னு சொல்லுங்க. ராகுல்ஜியை பத்தி நான் எதுவும் அதிகமா சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் ஒரு இன்டர்நேஷனல் ஆனவர். ஒவ்வொரு மாசமும் 20 நாள் வெளியூர்ல இருக்காரு, 3 நாள் மட்டும்தான் இந்தியாவில் இருக்காரு. இப்போ யாத்திரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்க இமேஜ் மாறணும்னா யாரோ யாத்திரை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் இன்டர்நேஷனல் ஆனவர். யாத்திரை மூலமா அவர் இமேஜ் மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க சார், ரஜத் சார், இந்த பாரத் ஜோடோ பத்தியெல்லாம் நான் எப்பவும் பேசணும்னு நினைக்கல. இன்னைக்கு இந்திய நாடு சுவாமி விவேகானந்தா கண்ட கனவுகள் 21ஆம் நூற்றாண்டு இந்திய நூற்றாண்டா இருக்குன்னு சொன்னாங்க. இந்தியா ஒரு டெவலப்மெண்ட் நேஷனா இருக்குன்னு சொன்னாங்க. வளர்ந்த நாடாகும். மோடிஜியோட தலைமையில இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது மத்ததெல்லாம் நாம ஏன் பேசணும்?